Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி பெண் எழுத்தாளர்கள் வரிசையில் கொஞ்சம் சிவசங்கரியோட கொஞ்சம் ஒர்க்ஸ் பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் சிறுகதைகள் பார்ப்போம். சிவசங்கரியின் சிறுகதைகளில் ஒரு சிறுகதை இன்றைக்கி பட்டாம்பூச்சியும் தூக்கமும் அப்படிங்கிற சிறுகதை. சலனம். தோளருகே தலைக்கு மேலே டியூப்லைட்டிலிருந்து ஒரு சாண் தள்ளி உட்காரலாமா வேண்டாமா என்ற யோசனையுடன் சில நொடிகளுக்கு இறக்கைகளை படபடத்தவாறு தயங்கிய அந்த பட்டாம்பூச்சி பிரார்த்தித்து கொண்டது போல பிரதட்சணமாகவும் அப்பிரதட்சணமாகவும் 4-5 முறைகள் விளக்கை சுற்றி வந்தது. களைத்து போய் சுவற்றில் தொற்றிக்கொண்டு இளைப்பாற முற்பட்டது. மூக்கிலிருந்து இறங்கிவிட்ட கண்ணாடியை மேலே தள்ளியவன் ஒருவித சுவாரஸ்யத்துடன் பட்டாம்பூச்சியை கவனித்தான். அப்படியொன்றும் அழகானது என்று சொல்ல முடியாது. ஓரோரு பட்டாம்பூச்சி போல ஆரஞ்சும் மஞ்சளுமாய் மின்னவில்லை. சாதாரண பழுப்பு நிறம், இறக்கைகளின் ஓரங்களில் கரை கட்டின மாதிரியும், நடுவில் பொட்டு பொட்டாயும் கருப்பு வண்ணம். பழுப்பில் கருப்பு எப்படி எடுபடும்? அவனுக்கு மீனாம்பா பாட்டியின் ஞாபகம் வந்தது. ரொம்ப சின்ன வயதில் வருடம் கோடை விடுமுறைக்கு ஆதிச்சபுரத்திலிருந்து மீனாம்பா பாட்டி வீட்டுக்குத்தான் போவது வழக்கம். பாட்டி வீட்டை ஒட்டி கால்வாய் சலசலத்து கொண்டு ஓடும். அமானுஷ்ய அமைதியை பங்கப்படுத்தும் முயற்சியில் சில வண்டுகள் எப்போதும் சத்தமிடும். நாணர் புதர்களுக்கு மேலே வண்ண வண்ணமாய் பட்டாம்பூச்சிகள் பறந்து ஆளை மயக்கும். அப்படி ஆளை கிறங்கடித்த வண்ணத்து பூச்சி ஒன்றை அது ஏமாந்திருந்த சந்தர்ப்பத்தில் 2 இறக்கைகளையும் ஒரு சேர பிடித்து வீட்டுக்கு தூக்கி வந்து, இதுவும் தட்டாம்பூச்சி போல கல்லை தூக்குமாடா என்று ஒரு நாள் சின்ன கோண்டுவிடம் கேட்டதை காதில் வாங்கியவாறு மீனாம்பா பாட்டி வந்து விட்டார். என்னடா செஞ்சுட்டு இருந்த? ஒன்றுமில்ல பாட்டி, தும்பி மாதிரி இதுவும். முடிப்பதற்கு முன் பாட்டி அதட்டினார். அடே கடங்காரா, அது பாட்டுக்கு தேமேன்னு போகிற வண்ணாத்து பூச்சியை பிடிச்சுண்டு வந்து ஏண்டா இம்சை பண்ணுற? சட்டுன்னு மறுபடி பறக்க விட்டுடு, இல்லைன்னா உன்னை அது சபிச்சிரும். அவன் சிரித்தான். ஐயே, இது வண்ணாத்தி பூச்சி இல்லை பாட்டி, பட்டாம்பூச்சி. இங்கிலீஷில் பட்டர்ஃப்ளைன்னு சொல்ல. 4-8 கிட்டத்தில் வந்த பாட்டி மறுபடியும் அவன் முடிக்கும் முன்னர் குறுக்கிட்டு முறைத்தான். வண்ணாத்தி பூச்சி பாவம், பொல்லாதது, விட்டுடுன்னு சொல்கிறேன், கேட்காம மெம்மேல பேசுகிறிய படவா? பாட்டிக்கு கோபம் அதிகம் வந்தால் வலிக்க குட்டுவார். தெரியும். அதற்கு இடம் தராமல் பட்டாம்பூச்சியை பறக்க விட்டு அன்றிரவுதான் முற்றத்தில் வெள்ளையாய் நிலா வெளிச்சம் விழ கையில் வத்தல் குழம்பு சாதத்தை நல்லெண்ணெய் விட்டு மணமணக்க பிசைந்து போட்டுக்கொண்டே முதன்முறையாக அந்த கதையை சொன்னார். ஒரு ஊரில் ஒரு வண்ணா ரொம்ப நல்லவன். அவனுக்கு ஒரு பொண்டாட்டி, அவ்வளோ மகா உத்தமி. தினமும் 2 பேரும் விடிக்கார்த்தாலும் எழுந்து ஒன்றா துறைக்கு போய் ஒன்றா துணி வெளுத்து ஒன்றா வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாளாம். அவ்வளோ ஒத்துமை. ஒரு சமயம் விடாமல் மழை கொட்டி சலவைக்கு எதிர்பாராமல் நிறைய துணி சேர்ந்துட்ட ஒரு நாளில், வானம் கொஞ்சம் வெளுத்துருக்கு, நான் முன்னால் 2 மூட்டை வெள்ளை துணிகளை எடுத்துகிட்டு போய் வெள்ளாவி வைக்கிறேன், நீ சாப்பாட்டோட பாக்கி இருக்கிற கலர் துணிகளை எடுத்துகிட்டு வா, வேலை முடிஞ்சதும் அங்கேயே சாப்பிட்டுட்டு நிதானமாக வீடு திரும்பலான்னு சொல்லிவிட்டு புருஷங்காரன் கிளம்பி போயிட்டான். இவளும் அவனுக்கு பிடிச்ச சமையலாக செஞ்சு எடுத்துட்டு ஒரு மூட்டை கலர் துணிகளையும் தூக்கிண்டு ஆற்றுக்கு கிளம்புனா. ஆனால் அதுக்குள்ளே மழை மறுபடியும் பிடிச்சின்றதால ஆற்றுல தண்ணி கிடுகிடுன்னு ஏறி போய் வெள்ளம் வண்ணானை அடிச்சுட்டு போயிடுது. பாவம் வண்ணாத்தி சாப்பாட்டு கூடையும் துணி மூட்டையுமா ஆம்படையான தேடி தேடி அலைஞ்சிட்டு கடைசியில் முதுகில் இருந்த அத்தனை துணிகளும் கலர் கலரான இறக்கைகளாக மாற அவள் ஒரு அழகான வண்ணாத்தி பூச்சியாகவே ஆயிடுறா. இன்றைக்கும் வண்ணாத்தி பூச்சி ஒரு இடத்துல தங்காமல் முழுன்னு பறந்துட்டே தன் புருஷனை தான் தேடுறது. யாராவது அப்படி தேடுறதுக்கு இடைஞ்சல் பண்ணினா எங்களை மாதிரி நீயும் பொண்டாட்டியும் பிரிஞ்சு அவஸ்தைப்படணும்னு அது சபிச்சிடுமா. இப்போ புரியுறதா? ஏன் அதை விட்டுடுன்னு சொன்னேன்னு புரிந்தது. கூடவே ஈரமண்ணில் விழுந்த விதை மாதிரி அதற்கு பிறகு பட்டாம்பூச்சியை எப்போது பார்த்தாலும் அதன் பால் ஒரு இரக்க உணர்வு முளையிடுவதும் புரிந்தது. பட்டாம்பூச்சி டியூப்லைட்டை விட்டு பறந்து ஜன்னலிடம் சென்று வெளியே போவது மாதிரி பாவலா காட்டிவிட்டு மீண்டும் விளக்கையை சுற்றி வந்தது. மக்கு பூச்சியை, உன் புருஷன் இந்த விளக்கடியில் விழுந்திருக்கிறான், வெளியே போய் தேட. அவன் புத்தகத்தை கையில் எடுத்து விட்ட இடத்திலிருந்து படிக்க முற்பட்டான். 10 நாட்களிலே பேங்க் பரீட்சை வருகிறது. பொறுப்பாய் படித்து பாஸ் செய்தால் உத்தியோக உயர்வு, கூடுதல் சம்பளம், அம்மாவை அழைத்து வந்து குடித்தனம் அமைப்பது போன்ற உபரி வசதிகளுக்கு இடம் உண்டு. இல்லாவிட்டால் இந்த நாற்றம் பிடித்த லாட்ஜ் அறை வாசமும் வேகாத மெஸ்ஸோரும் தான் தொடரும். கட்டுப்பாட்டை மீறிக்கொண்டு புத்தி பரபரத்து திரிந்த பட்டாம்பூச்சியிடமே ஓட, விளக்கை அணைத்து வைத்தால் வெளியே சென்று விடும் என்கிற எண்ணத்தில் விளக்கை அணைத்தான்.
இருட்டில் உட்கார்ந்திருந்த ஓரிரு நிமிடங்களிலும் தலைக்கு மேல் பூச்சி பறக்கும் சலனத்தை உணர முடிய அவனுக்கு திடுமென அப்பா இருந்த நாட்களில் பழைய மாம்பலம் வீட்டில் குடியிருந்த போது நடந்த சம்பவம் ஒன்று நினைவுக்கு வந்தது. அப்போது அவன் பள்ளியில் 10வது படித்துக் கொண்டிருந்தான். துருப்பிடித்த டேபிள் ஃபேன் ஒன்றை வைத்துக்கொண்டு 7 பேர் காற்று வாங்கி நிம்மதியாக உறங்க முடியவில்லை என்பதால் தீபாவளி போனஸ் பணத்தில் சீலிங் ஃபேன் வாங்கி கூடத்தில் அப்பா மாட்டியவரிடம் 1 மாதம் சென்றிருக்கும். 2 நாட்கள் வீட்டை பூட்டிக் கொண்டு உறவுக்காரர் வீட்டு விசேஷத்துக்காக சென்று வந்து பார்த்தால் கூடத்து தரையெல்லாம் வைக்கும். தேங்காய் நார் குப்பை, மின்விசிறியின் மேல்கிண்ணத்தில் கூடு கட்டிவிட்ட குஷியில் ஜாலியாய் குரல் கொடுத்து கொண்டு இங்குமங்கும் பறக்கும் சிட்டுக்குருவிகள். குருவிக்குட்டை கலைச்சா நம்ம குடும்பம் சிதறிடும், அதுவும் பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டுமே, கூட ஒரு தடவை பெருக்கிட்டா போச்சு. அம்மாவின் சிபாரிசில் குருவிகள் சௌக்கியமாக குடும்ப வாழ்க்கையை தொடர விரைவிலே முட்டைகள் பொரிந்து குஞ்சுகள் ஓயாமல் கத்துவது கேட்க ஆரம்பித்தது. ஒரு நாள் ராத்திரி மணி 9:30 இருக்கும். விளக்கை அணைத்து படுத்து கொஞ்ச நேரம் கூட ஆயிருக்காது. டப்பென்று ஏதோ அடிபடும் ஓசை, பின்னோடு சொத்தென்று தரையில் ஏதோ விழுவும் சத்தம். மின்விசிறியில் அடிபட்டு தாய்க்குருவி செத்து போனதும் அடுத்து வந்த நாட்களில் குஞ்சுகள் அம்மாவுக்காக பரிதவித்ததும் நினைவுக்கு வர அவன் சங்கடப்பட்டான். அந்த குருவி போல இந்த பட்டாம்பூச்சியும் சுழலும் விசிறியின் இறக்கையில் சிக்கிக்கொள்ளலாம் என்கிற எண்ணம் இருப்பு கொள்ளாமையை அதிகமாக்க அவசரமாக எழுந்து சுவரில் தடவி சுவிட்சை கண்டுபிடித்து ஃபேனை நிறுத்தினான். மறுபடி இருட்டை துழாவிக்கொண்டே கட்டிலில் உட்கார்ந்தான். 1 நிமிடங்கள் செல்வதற்குள் கழுத்திலும் கக்கத்திலும் வியர்வை கசகசக்க ஆரம்பித்ததும் மேற்கொண்டு பொறுக்க முடியாதவனை எழுந்து விளக்கை போட்டான். மொட்டு போல கதவுக்கு மேலே சமர்த்தாய் உட்கார்ந்திருந்தது. வெளிச்சம் பரவியதும் மீண்டும் பறக்க துவங்க அவன் ஓரத்தில் வைத்திருந்த குடையை எடுத்து சுவரில் தட்டி அதை விரட்ட பார்த்தான். பட்டாம்பூச்சி அறைக்குள்ளேயே சுழன்று வந்ததை தவிர வெளியே போக பிடிவாதமாக மறுத்தது. சில நொடிகளுக்கு என்ன செய்வதென்று புரியாத தினசில் மூச்சிறைக்க நின்றான். பட்டாம்பூச்சியை மறந்துவிட்டு புத்தகத்தை படிக்கலாமா என்று நினைத்தான். முடியாது என்று தோன்ற விளக்கை அணைத்து விட்டு படுத்தான். புழுக்கம் அதிகமாக இருந்ததில் உறக்கம் வர மறுத்தது. பட்டாம்பூச்சியை எக்கேடு கேட்டால் எனக்கென்ன என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு மின்விசிறியை சுழல விட்ட சில நொடிகளுக்கெல்லாம் அது மடத்தனமாய் குறுக்கே பறந்து அடிபடுகிற மாதிரியான கற்பனை எழ சனிய சனிய என்று வாய்விட்டு வயது கொண்டே எழுந்தான். இரவு முழுவதும் இப்படி அல்லாடி கொண்டிருந்து விட்டு காலையில் அவன் எழுந்தபோது கண்கள் லேசாக சிவந்திருந்தன. முகத்தில் நீர் சுரந்திருந்தது. கழிவறைக்கு சென்று திரும்பும்போது எதிர்பட்ட 3வது அறை பாஸ்கர் நைட் ஷோவா என்று கண்களை சிமிட்டி வினவியது எரிச்சலை எழுப்பியது. உடை உடுத்தி தயாரான நாழிகையில் அந்த பட்டாம்பூச்சி ஜன்னல் வென்டிலேட்டர் மேல் உட்கார்ந்திருப்பதை பார்க்க முடிய மாலை அலுவலகத்திலிருந்து திரும்புவதற்குள் அது நிச்சயம் வெளியே பறந்துவிடும் என்று உறுதியாக தோன்றியது. ஏதற்கும் இருக்கட்டும் என்று ஜன்னலை அகலத் திறந்து கொக்கியை போட்டுவிட்டு கிளம்பினான். நாள் முழுவதும் துளி ஓய்வில்லாமல் உழைத்துவிட்டு மாலையில் லாட்ஜுக்கு வந்து பூட்டியிருந்த அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து விளக்கை போட்ட நொடியில் அது நாழிகை மறந்திருந்த பட்டாம்பூச்சியின் ஞாபகம் தலை தூக்கியது. சட்டையை கூட கழற்றாமல் கண்களை சுழற்றி பார்த்த வரையில் அது தென்படாமல் போக சன்னமாய் விசிலடித்து கொண்டே மின்விசிறியை வேகமாக ஓடவிட்டான். உடைகளை கழற்றி லுங்கி அணிந்து குளியலறைக்கு சென்று முகத்தை கழுவி கொண்டு வந்தான். ஈரத்துண்டை நாற்காலியின் முதுகில் போட்டுவிட்டு கண்ணாடிக்கு எதிராக நின்று தலை சீவிய போது முதலில் பின்னால் சலனத்தை உணர முடித்தது. பிறகு கண்ணாடியில் பிரதிபலித்த பிம்பத்தை பார்க்க முடித்தது. திரும்பினான். அதுவேதான், அந்த பழுப்பு பட்டாம்பூச்சியே தான். அன்றிரவும் முந்தின இரவு போல அல்லாட்டத்தில் முடியுமோ என்கிற பதட்டம் எழ கையில் இருந்த சீப்பை ஆத்திரத்துடன் பட்டாம்பூச்சியை நோக்கி வீசி எறிந்தான். யாரோ மணி அடித்து கூப்பிட்ட மாதிரி வந்து கழுத்தை அறுக்கிறதே சனிய. லார்ட்ஜ் பையனை கூப்பிட்டு அதை துரத்த செல்லலாம் என்று எண்ணினான். 10 நாட்களுக்கு முன் கீழ்த்தளத்தில் இருக்கும் செந்தில் அறையில் கருந்தேல் ஒன்று எப்படியோ புகுந்து விட்டதும் அதை அடிக்க கூப்பிட்டதற்காக போவர் வருடமெல்லாம் ஒரு ஆம்பளை தேளை கண்டு பயப்பட்டா இப்படியே என்று லார்ட்ஜ் பையன் சொல்லி டபாய்த்ததும் நினைவுக்கு வர பட்டாம்பூச்சியை துரத்த அழைத்தால் நாளைக்கு பேரை சந்தி சிரிக்க பண்ணிவிடுவான் என்ற பயம் தோன்ற நினைப்பை மாற்றிக்கொண்டான். எரிச்சல் அடங்காமலேயே விளக்கை அணைத்து கதவை பூட்டிக்கொண்டு மெஸ்ஸுக்கு சாப்பிட போனான். திரும்பி வந்தபோது பிரச்சனை இன்னும் கொஞ்சம் சிக்கலாக இருந்தது. எங்கிருந்தோ அறைக்குள் வந்துவிட்ட சாம்பல் நிற பல்லி ஒன்று பட்டாம்பூச்சிக்கு குறி வைத்து அதை துரத்தி கொண்டே நகர பின்தொடரும் ஆபத்தை உணராமல் பட்டாம்பூச்சி தன் இஷ்டத்துக்கு மடத்தனமாய் சஞ்சரிக்க அதை வேடிக்கை பார்த்தவாறு கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்க முடியாமல் பல்லி பூச்சியை நெருங்க விடாமல் விரட்ட முற்பட்டான். சுவரில் பலமாய் தட்டி பல்லியை பயமுறுத்தினாலும் அது சில நிமிடங்களுக்கு கட்டிலுக்கு அடியில் கதவிலிருந்து விரிசலில் என்று இடுக்கு பார்த்து ஒளிந்து கொண்டிருந்து விட்டு மறுபடி ஓசைப்படாமல் வெளிப்பட்டு தன் இரையை தொடருவதிலே குறியாயிருக்க அவன் அதற்கு மிஞ்சின எச்சரிக்கையுடன் வேகத்துடனும் செயல்பட வேண்டியிருந்தது. இருக்கிற கஷ்டம் போதாதது போல சில சந்தர்ப்பங்களில் பல்லி எட்டி பிடிக்கிற தொலைவில் வலிய வந்து அந்த முட்டாள் பட்டாம்பூச்சியை உட்காருவதை விரட்டிவிடும் வேலையோடு மின்விசிறியை நிறுத்தி புழுக்கம் அதிகமானால்
ஓடவிட்டு மறுபடி நிறுத்திய அவஸ்தை வேறு சேர்ந்து கொண்டது. இதன் நடுவில் பதட்டத்தில் அவன் எழுப்பிய ஓசைகளை கேட்டுவிட்டு மூடியிருந்த கதவை அடுத்த அறை சுந்தரலிங்கம் தட்டி, என்ன சத்தம் தம்பி, நிம்மதியை தூங்க விடாமல் என்னதான் உருட்டிகிட்டு இருக்கீங்க நடுராத்திரியில் என்று அதட்டலாக விசாரித்ததையும் சமாளிக்க வேண்டியிருந்தது. இரவு கழிந்து பொழுது விடிந்தபோது சொதத்தை ஏகத்துக்கு சிவந்த கண்களும் அவற்றை சுற்றி கருவளையங்களுமாக இருந்தவன் அதே கோலத்தில் ஆஃபீஸ்க்கு போனதும் தலையோடு கால் ஏறிட்ட அதிகாரி சிடுசிடுப்பை மறைக்காமல் கேட்டுவிட்டார். வாட்ஸ் ராங்? ரொம்ப நல்ல பையன் நினச்சிருந்தானே. அவருடைய மாப்பிள்ளை சென்ற ஆண்டு குடிநோயாளியாக மாறி வயிறு வீங்கி ரத்தவாந்தி எடுத்து இளம் மனைவியையும் பிஞ்சு பிஞ்சாய் 2 குழந்தைகளையும் விட்டுவிட்டு அகாலமாக செத்ததிலிருந்து தூசி விழுந்து யாருக்காவது கண்கள் சிவந்து போனால் கூட குடி கேஸ் தான் என்கிற தீர்மானத்தில் நல்ல பயன் நினைச்சிருந்தானே. வாட்ஸ் ராங் என்று கேள்விதான். மதியம் ஆவதற்குள் வேலைகளை ஒழுங்காக கவனிக்க முடியாமல் கண்கள் ஒரேடியாக எரிந்தன. இமைகள் திறக்க மறுத்தன. சிந்தனை தெளிவில்லாமல் கண்ணாபின்னாவென்று ஓடியது. பீச்சில் காற்றாட உட்கார்ந்து விட்டு இருட்டிய பிறகு லாட்ஜுக்கு திரும்பிய போது அவன் ஏகத்துக்கு ஓய்ந்திருந்தான். உள்ளே நுழையவே தயக்கமாக இருந்தது. மின் விசிறியையோ விளக்கையோ போடாமல் கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்தான். பிறகு மெதுவாக எழுந்து விளக்கை ஏற்றிவிட்டு கூசின கண்களை வெளிச்சத்துக்கு பழக்கி மெதுவாக அவன் நிமிர்ந்தபோது எங்கிருந்தோ பறந்து வந்த பட்டாம்பூச்சி பரிச்சயமாகிவிட்ட தைரியத்தோடு டியூப்லைட்டின் விளிம்பிலேயே அமர விளக்கின் அடிப்பக்கத்தில் சாமர்த்தியமாக மறைந்திருந்து விட்டு சரக்கென்று வெளிப்பட்ட சாம்பல் பள்ளி கண்மூடி திறக்கும் அவகாசத்தில் அதை நோக்கி தாவ முக்கோணமாய் குறுக்கே கோடு கிழித்த அரை உள்ளங்கை சைஸில் தெரிந்த பட்டாம்பூச்சியின் உடம்பில் பாதி பகுதி காணாமல் போயிற்று. மரண அவஸ்தையில் துடித்த மிகுதியை தலையை உதறி 4 விழுங்களாய் விழுங்க எண்ணி சில கணங்கள் நகர்வதற்குள் அந்த பட்டாம்பூச்சி இருந்த சுவடு தெரியாமல் மறைந்தது மாயமாக. அவன் எதையுமே சிந்திக்க செய்ய தோன்றாத மாதிரி செயலிழந்து போனான். உடம்பு விரைத்தது, பிடரியில் வியர்த்தது. அடி உதட்டை நாவால் மெதுவாக ஈரமாக்கி மூச்சை இழுத்து வெளியிட்டான். பின்னர் தலையை குனிந்த வண்ணம் கட்டிலை நெருங்கி மெல்ல காலை நீட்டி படுத்துக்கொண்டான். சில நிமிடங்களில் இன்னும் சாப்பிடாததையோ விளக்கை அணைக்காமல் இருப்பதையோ குறித்து அலட்டிக்கொள்ளாமல் நிம்மதியாய் உறங்க ஆரம்பித்தான். முற்றும்.